ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஷேர் சேட்டில் பார்த்தீங்கன்னா சேட் ரூம் அனிவர்சரி செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஒன்று வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குரூப்போட இப்போ பர்த்டே சொல்கிறீங்கள, நார்மலாக நமக்குள்ளே எப்படி பர்த்டே வருதோ அதே மாதிரி நம்ம குரூப் வந்து கிஃப்ட் குரூப்பான ஒரு நாள் இருக்கும். அந்த நாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ ஒன்று ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்னு இருக்குல்ல. இப்போ உங்கள் சேட் ரூம் ஓப்பன் பண்ணி இப்போ 2023 ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ 24 வந்துருச்சு அப்படின்னா ஒரு வருஷம். இப்போ நமக்கு பர்த்டே வருதுல, 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஷேர் சேட்டில் சேட் ரூமுக்கு வந்து இனிமேல் அட்மினுக்கு வந்து ஃப்ரேமும் ப்ளஸ் சேட் ரூமுக்கு தீமும் வந்து கொடுக்க போகிறாங்க. உங்கள் சேட் ரூம் எத்தனாவது வருஷம் ரீச் ஆகிருக்கோ, நம்மளோட ஏஜ் மாதிரி சேட் ரூமோட ஏஜ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதில் உங்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட சேட் ரூம் எந்த வாரத்தில் அனிவர்சரி வரப்போதோ, இப்போ வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரேன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள மேபி இப்போ எக்ஸாம்பிள் வெள்ளிக்கிழமை வரப்போகுதுன்னா இந்த திங்கக்கிழமையிலே உங்களுக்கு கவுண்டிங் வந்து வந்துடும்னு வச்சுக்கோங்க. அந்த வீக்கில் வந்து நீங்கள் அதிக நேரம் சேட் ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குரூப் ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி டாப் பேனர் கூட ஃப்ரீயாக வந்து கிடைக்கலாம். டாப் பேனரில் உங்கள் சேட் ரூம் வந்து வர மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அனிவர்சரி அன்னைக்கு ஷெட்யூல்டு பேட்டில், அதாவது ஈவினிங் வந்து 7 மணிக்கு வந்து நைட் 7 மணிக்கு ஒரு பேட்டில் வந்து ஒரு பேட்டில் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு 4% கேஷ்பேக் வந்து ரிவார்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதில் ஃப்ரீயாக ஃப்ரேமும் சேட் ரூம், அதாவது ஃப்ரீயாக வந்து அட்மினுக்கு ஃப்ரேம் கிடைக்கும், சேட் ரூமுக்கு தீம் வரும், ஸ்பெஷல் போஸ்டர் வந்து வரும். இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் தீம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு குரூப்போடது காமிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செகண்ட் இயர் இன் சேட் ரூம்ஸ் அப்படின்னா இந்த சேட் ரூம் வந்து 2வது வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அட்மினுக்கு கங்க்ராச்சுலேஷன் போட்டு 2 இயர் இன் சேட் ரூம்ஸ் 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதும் இந்த மாதிரி அழகான ஒரு ஃப்ரேமும் அட்மினுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து வந்துடும். அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஏஜென்சி கிட்ட அப்ளை பண்ணி வாங்குறதோ இல்லைனா ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் வாங்க வேணாம். உங்கள் சேட் ரூமுக்கு என்னைக்கு வந்து ஆனிவர்சரி அதாவது பர்த்டேவோ அந்த டேட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு சரி ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் என் சேட் ரூம் நான் எந்த நாள் ஓப்பன் பண்ணேன், எந்த டேட் ஓப்பன் பண்ணேன்னு எனக்கு தெரியாது அப்படின்லாம் இருப்பீங்களா. நீங்களே என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட சேட் ரூம் உங்கள் ஏஜென்சி இருப்பாங்களா, உங்கள் ஏஜென்சி வந்து மாதம் அதாவது டெய்லியுமே வந்து ஜெம்ஸ் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெம்ஸ் ரிப்போர்ட்டில் வந்து நீங்கள் வந்து டேட் பார்த்துக்கலாம் எந்த இடத்துல இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ரெயின்போ ஏஜென்சியில் இருக்கிறவங்க எப்படி பார்க்கணும், உங்களோட சேட் ரூம் பர்த்டே பார்க்கணும்னா நம்ம ஏஜென்சி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதர் ஏஜென்சியாக இருந்தீங்கன்னா மேபி வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் ஏஜென்சி வந்து ரிப்போர்ட் ஷேர் பண்ணாங்கன்னா ரிப்போர்ட்டில் பார்த்துக்க. இப்போ நம்ம ஏஜென்சி ரெயின்போவில் உள்ளவங்க நம்ம ஏப்போ ஓப்பன் பண்ணி ரெயின்போ ஏஜென்சியில் போயிட்டு ரெயின்போ ஜெம்ஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் டேட்டும் ஃபஸ்ட்டு ஏல வந்து பிஓசி நேம் இருக்குது, அப்புறம் லாங்குவேஜ் இருக்குது, ஏஜென்சி நேம் பக்கத்தில் டேட் இருக்குது. இதுதான் உங்கள் சேட் ரூம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண நாள், அதாவது உங்கள் குரூப்போட பிறந்த நாள் இல்லைனா ஆனிவர்சரி குரூப் ஓப்பன் பண்ண நாள். இந்த டேட்டு இந்த வருஷத்தை வந்து ஃபஸ்ட்டுக்கிறது வந்து மந்த்து, செகண்டு வந்து டேட்டு, தேர்டு வந்து இயர், அந்த பேஸில் வந்து இருக்கும். இது பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் குரூப்போட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீக்கில் வந்து பர்ஃபார்ம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக பேனர்ஸ் எல்லாம் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதர் ஏஜென்சியாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஜெம்ஸ் ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து டி கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேட் ரூம் ஓப்பன் பண்ண டேட் வந்து இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ ஏஜென்சி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரேம் வந்து இப்போ செகண்ட் இயர்வங்க, அதனால செகண்ட் இயர் செலிப்ரேஷன் மேபி உங்களது வந்து குரூப் வந்து இப்போ ஒரு 3 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அப்போது 3 இயர் இன் சேட் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் அழகா. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். எஸ்சி ரைசிங்கில் இருக்கிறவங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிஃப்ட் குரூப் வந்தவங்கலாம் உங்களோட சேட் ரூம் எந்த டேட் ஆஃப் பர்த், அதாவது எப்போது ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மேனுவலாக தெரிஞ்சால் தான் உண்டும். ஏன்னா இப்போ ஏஜென்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் ரிப்போர்ட் ஷேர் பண்ணுறதுனால ஏஜென்சியில் இருக்கிற ஹோஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக் யூசர் அப்புறம் எஸ்சி ரைசிங்கில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த டேட்னு கூட தெரிஞ்சிக்க முடியாது. இது வந்து ஏஜென்சியில் இருக்கிற ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ், ஏஜென்சியில் இல்லாத ஹோஸ்ட்டுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான புது ஷேர் சாட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள்.